Hi everyone, welcome to Rise and Empower. Last video law of attraction வந்து law of gravity மாதிரி தான் ஒரு நேச்சுரல் ப்ராசஸ் சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்மளுக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் ஏன் வருதுன்னா நம்மளோட எண்ணங்கள் மூலமாக தான். ஆனால் ஏன் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாமல் இருக்குன்னா நம்மளோட எண்ணங்களை நம்ம விழிப்பாக கவனிக்கிறது இல்லை. அப்படி விழிப்பாக கவனிக்கணும்னா நம்மளால் ஒரு நாளைக்கு 70,000 எண்ணங்களுக்கு மேலே வருது. அதை நம்மளால் தினமும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நம்மளோட உணர்ச்சிகள் மூலமாக நம்மளோட ஃபீலிங் மூலமாக நம்ம எப்படி என்ன நினைக்கிறோம் அப்படின்னு நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். அப்போது நம்மளோட நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் இல்லை லோ ஃப்ரீக்குவென்சியில் நம்ம இருந்தோம்னா நம்ம அதை மாற்றுறதுக்காக நம்மளோட பிடிச்ச விஷயங்களை இல்லை பிடிச்ச சாங்கை பிடிச்ச மியூசிக்கை கேட்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அதிலேருந்து மாற ஷிஃப்ட் ஆக சொல்லிட்டு பார்த்துருந்தோம். இன்றைக்கி நம்ம இந்த சீக்ரெட்டை எப்படி யூஸ் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். நம்ம தான் கிரியேட், நம்ம தான் எல்லாத்தையுமே உருவாக்குறோம். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலமாக நம்மளோட வாழ்க்கையை நம்மளால் ஈஸியாக உருவாக்க முடியும். இதை நிறைய கிரேட் டீச்சர்ஸ் நிறைய ஸ்டோரிஸ் மூலமாக இந்த ஒரு பெரிய விஷயத்த நம்மளுக்கு சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த உண்மை நம்மளுக்கு தெரியல. ஓகே, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் ஒரு கதையை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை, நிறைய பேருக்கு கண்டிப்பாக எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இந்த கதை. அலாவுதீனும் அற்புத விளக்கும். அலாவுதீன் அந்த ஒரு விளக்கை எடுத்து தேய்க்கும் போது அதுலேருந்து பூதம் வரும். பூதம் வந்தவுடனே என்ன சொல்லும்? உங்கள் ஆசையே என்னுடைய கட்டளை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். யுவர் விஷஸ் மை கமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அதில் ஒரு 3 உங்களுக்கு என்ன வேணுமோ அது கேளுங்க தரேன்னு சொல்லும். ஆனால் அது உண்மை இல்லை. முன்னாடி போய் பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன கேட்டாலுமே அந்த ஜீனி அந்த பூதம் நம்மளுக்கு எல்லாமே தந்துடும். இதை எப்படி நம்மளோட வாழ்க்கையை உருவாக்குறதுல நம்ம கனெக்ட் பண்ணலாம். இந்த ஜீனி தான் லா ஆஃப் அட்ராக்ஷன். நம்ம என்ன கேட்குறோமோ, நம்ம என்ன நினைக்கிறோமோ, நம்ம என்ன யோசிக்கிறோம், நம்ம என்ன ஆக்ஷன் பண்ணுறோம், இது எல்லாமே அது கவனித்து எல்லாமே நம்மளுக்கு தந்துடும். நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ, நம்ம என்னென்ன யோசிக்கிறோமோ, என்னென்ன ஆக்ஷன் பண்ணுறோமோ, என்ன பேசுகிறோமோ, இது எல்லாமே நம்மளுக்கு வேணும்னு நினச்சிட்டு எல்லா விஷயம் நம்மளுக்கு பூர்த்தி பண்ணிடும். எல்லா விஷயம் நம்மளுக்கு தந்துடும். இந்த பிரபஞ்சத்துக்கு மாஸ்டர் நம்ம தான். அந்த ஜீனி நம்மளுக்கு சர்வ் பண்ணுது. நம்மளுக்கு என்னென்ன வேணுமோ இதெல்லாம் தருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு என்ன வேணுமோ எல்லாமே மக்கள் மூலமாக சரி, நம்மளோட சர்க்கம்டன்ஸ் மூலமாக சரி, ஏதோ ஒரு மூலமாக நம்மளுக்கு தந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ்க். நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம கேட்கணும். எப்படி கேட்கணும்? கிளியராக கேட்கணும். நம்மளுக்கு என்ன வேணும் நம்ம அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். அதை எப்படி கேட்கணும்? ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும். அதாவது நான் ஹாப்பியாக இருக்கேன், நான் ஆல்ரெடி இந்த புக்கை வச்சுருக்கேன், ஆல்ரெடி நான் இந்த ஜாபுக்கு போயிட்டுருக்கேன் அப்படின்ற மாதிரி ப்ரெசன்ட் டென்ஸில் கேட்கணும். இல்லை இதில் எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம சரியாக கேட்கணும். இதே நம்மளுக்கு அதில் டவுட் இருந்துச்சு, இது வேணுமா அது வேணுமான்னு தெரியல, பயங்கரமாக மிக்சடு எமோஷன்ஸாக இருக்குது, மிக்சடு தாட்ஸாக இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி தான் ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கோ அதுதான் நம்மளோட எண்ணங்கள் ஃப்ரீக்வன்சியாக பிரபஞ்சத்துக்கு போகும். அது நம்மளுக்கு கொண்டு வந்து தரும். அப்போது நம்ம நினைக்கிறத சரியாக நினைக்கணும். நம்மளுக்கு என்ன வேணும்னு நம்ம கிளாரிட்டியாக இருக்கணும். அது என்ன வேணாலும் இருக்கட்டும், பர்சனாக இருக்கும், ஏதோ ஒரு பொருளாக இருக்கட்டும், எது வேணாலும் நம்ம கிளியராக நினைக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் நம்ம கேட்குறது. அதனால் நம்ம கேட்குறத ஒரு ஹேபிட்டாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் பிலீவ், நம்பணும். நம்ம ஆல்ரெடி என்ன கேட்டுருக்கோமோ அதை நம்பணும். எப்படி நம்பணும்? ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு நம்பணும். ஒரு விஷயத்த நம்ம ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டா நம்மளுக்கு நல்லா தெரியும் அது நம்மக்கிட்ட வரதான் போகுது அப்படின்னு அதே மாதிரி நம்ம ஒரு விஷயத்த கேட்குறோம்னா அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் ப்ரெசன்ட் டென்ஸில் எழுத சொல்லி. இப்போது இருக்கிற மாதிரி அதை நம்ம நம்பணும். முன்னாடி சொன்ன மாதிரி தான் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு வரும். நீங்கள் ஆல்ரெடி ஒரு விஷயத்த கேட்டுட்டீங்க, ஆனால் உங்களோட எண்ணங்கள் என்கிட்ட அந்த விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, இல்லை புலம்புறீங்க. இப்படின்னும் போது அந்த எண்ணங்கள் தான் திரும்ப ஃப்ரீக்வன்சியாக போகும். உங்களோட டாமினன்ட் தாட்ஸ் எது நீங்கள் நிறைய டைம் நினைக்கிறீங்களோ அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். அப்போ நீங்கள் ஒரு டைம் ஒரு விஷயத்தை கேட்டுட்டிங்கன்னா இல்லை, நீங்கள் அதை எப்பயுமே நம்பணும். இந்த விஷயம் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பினாதான் அது நடக்கும். இல்லைனா அந்த ஃப்ரீக்வன்சிக்கும் இந்த ஃப்ரீக்வன்சிக்கும் மேட்ச் ஆகாது. அப்போது
அது நடக்காது. அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து நம்மளுக்கு அங்கே என்ன ஃப்ரீக்குவென்சியாக போயிருக்கோ அதை நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து தரும். அப்போது நம்ம பேசுகிறதா இருக்கட்டும் சரி, நினைக்கிறதா இருக்கட்டும் சரி, எல்லாமே நம்ம என்ன கேட்டோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் அந்த ஃப்ரீக்குவென்சி போகி நம்மளுக்கு என்ன வேணுமோ அது கிடைக்கும். அது கண்டிப்பாக கிடைக்கும். அது என்னவா வேணாலும் இருக்கட்டும். அதே மாதிரி நம்ம அதை கொஞ்சம் கூட சந்தேகமே படக்கூடாது. அதே மாதிரி எப்படி வரும், இந்த விஷயம்லாம் இவ்வளோ பெருசாக இருக்கே, இது எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகும், எப்படி நம்மளுக்கு வந்து நடக்கும், இப்படியெல்லாம் நினச்சா அப்போ நம்மக்கிட்ட இல்லைன்ற ஒரு மீனிங் தானே. அப்போது நம்ம எப்படி வரும், எப்போ வரும், இதெல்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. நம்மளோட ஆசையை வந்து சொல்லிட்டோம், நம்ம வந்து கேட்டுட்டோம், அதை வந்து நம்ம நம்புகிறோம். கண்டிப்பாக அது நம்மக்கிட்ட வரும். எந்த ஒரு சந்தேகம் படக்கூடாது, எப்படி வரும்னு கேட்கக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக அது என்னவாக இருந்தாலும் நடக்கும். இந்த பிரபஞ்சம் வந்து நம்மளுக்கு தந்துடும். நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்மளுக்கு கேட்டு நடக்கலாம், உடனே அது மேலே நம்மளுக்கு சந்தேகம் வரும். அதே மாதிரி வரலன்னா அதுக்கு வந்து நம்ம டிஸப்பாயிண்ட் ஆகும். அப்போ வந்து நம்மளுக்கு நம்பிக்கை போயிடும். அதனால தான் வந்து அப்படி நினைக்கக்கூடாது. நம்மக்கிட்ட இருக்கிறவன் ஓகே ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, அவ்வளோதான். இது மட்டும்தான் வந்து நீங்கள் நினைக்கணும். 3 வந்து ரிசீவ். ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு பொருள் உங்களுக்கு பிடிச்சது உங்ககிட்ட வந்துருச்சு இல்லை நடந்துருச்சுன்னா எப்படி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க, உங்களோட ஃப்ரீக்குவென்சி எப்படி இருக்கும், அப்படி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். ஒரு பொம்மை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னா அப்போது அது என்னோடய கையில் இருந்தால் எப்படி வந்து நான் ஃபீல் பண்ணுவேன், ஹாப்பியாக இருக்கும்ல, அது மாதிரி வந்து நீங்கள் ஃபீல் பண்ணணும். உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி அது ரிசீவ் பண்ணால் எப்படி இருக்கும், அதை எப்படி நீங்கள் வந்து டச் பண்ணுவீங்க, இல்லை வந்து அதை எப்படி யூஸ் பண்ணுவீங்க, இதெல்லாம் கூட நீங்கள் நினச்சி வந்து ஃபீல் பண்ணலாம் வந்து ஆல்ரெடி இருக்கிற மாதிரி. அப்போது அந்த ஃப்ரீக்குவென்சி என்ன சொல்லும், உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணும். அப்போது அதை பிரபஞ்சம் வந்து உங்ககிட்ட ஈஸியாக வந்து கொண்டு வந்து தந்துடும். இந்த எப்படி நடக்கும், எப்போ நடக்கும், எங்கே நடக்கும், இது எதுவுமே யோசிக்கக்கூடாது. ஆல்ரெடி உங்ககிட்ட இது எல்லாமே இருக்கும். உங்களுக்கு என்னென்ன தேவையானதோ அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து உங்ககிட்ட இல்லைன்ற ஒரு எண்ணமே இருக்காது, லேக்கே இருக்காது. அதை ஹாப்பியாக தான் உங்களுக்கு அந்த விஷயம் கிடைச்சோன்னே எப்படி ஹாப்பியாக இருப்பீங்க அப்படி தான் ஃபீல் பண்ணும். ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற மாதிரி இந்த ஆல்ரெடி இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அது ஒரு பொருளாக இருந்தால் உங்களுக்கு அடுத்த நாள் வந்து உங்கள் முன்னாடி யாரோனா வச்சுருக்கலாம், இல்லை வந்து அது எதனா ஒரு பெரிய விஷயம் பிஸ்னஸ் அது மாதிரி இருந்தால் உங்களுக்கே ஒரு ஐடியா தோணலாம், ஓகே இப்படி பண்ணலாம்ல அப்படின்ற ஒரு ஐடியா தோணலாம். அதே மாதிரி ஆக்ஷன் சில விஷயம்லாம் நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஆனால் சில விஷயமெல்லாம் வந்து இது மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன், அதாவது எஃபோர்ட்லெஸ்ஸாக இருக்கும். நீங்களே உங்களுக்கு தெரியாமல் இந்த ஆக்ஷனை எடுப்பீங்க. இது எப்படி ஸ்விம் பண்ணும்போது இந்த ரிவர் போகிற இடத்துலையே வந்து அது கூடயே போனால் நம்மளுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஆனால் இதே வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக ஸ்விம் பண்ணோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதே மாதிரி தான் நீங்கள் வந்து இன்ஸ்பயர்ட் ஆக்ஷன்னா நீங்கள் அந்த ரிவர் போகிற டைரக்ஷன்லேயே போனீங்கன்னா எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன வேணுமோ இது எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும். நம்பினா போதும், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு எல்லாமே வந்து நடக்கும். சில விஷயத்துக்கு ஆக்ஷன் தேவைப்படும், சில விஷயத்துக்கு தேவைப்படாது. அப்போது உங்களுக்கு எந்த இடத்துல வந்து ஒர்க் பண்ணணுமோ ஆக்ஷன் பண்ணணுமோ அந்த இடத்துல உங்களுக்கே தெரியாமல் அது ஈஸியாக முடிஞ்சிடும். நீங்களே வந்து ஹாப்பியாக பண்ண ஆரம்பிப்பீங்க. இதே மாதிரி தான் எவ்வளோ விஷயம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. லைட்லேருந்து இல்லை வந்து எலக்ட்ரிசிட்டிலேருந்து இது எல்லாமே வந்து மனுஷங்க தான் கண்டுபிடிச்சாங்க. இது எல்லாமே எப்படி நடந்துச்சு, நம்மளோட எண்ணங்கள் மூலமாக, அது நம்மளது மூலமாக தான் நடந்துச்சு. அந்த ஒரு எண்ணத்தை நம்ம நம்பினா நம்மளுக்கு அது கண்டிப்பாக வந்து ஈர்ப்பு விதி மூலமாக கிடச்சிடும். நம்ம அதை அடைஞ்சிடுவோம். அந்த வழியை அதுவே காமிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பிரபஞ்சத்தை நம்புங்க. நான் இந்த சீக்ரெட் டாக்குமெண்ட்ரி எடுக்கிற வந்து விஷனை மட்டும்தான் வச்சேன். நான் வந்து என்ன பண்ண போகிறேன், எப்படி பண்ண போகிறேன் எதுவுமே தெரியல எனக்கு. இந்த சீக்ரெட் தான் எல்லாமே பண்ண வச்சுது. இதையும் நான் வந்து சீக்ரெட் மூலமாக தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்தர் சொல்லியிருக்காங்க. இந்த 3 ஸ்டெப், ஆஸ், பிலீவ், ரிசீவ். நம்மளுக்கு என்ன வேணுமோ அது ரொம்ப நம்ம கிளாரிட்டியாக எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் சரியாக கேட்கணும். அப்படி நம்ம சரியாக கேட்கலன்னா நம்ம வந்து கன்ஃபியூஷனில் இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். செகண்ட் வந்து பிலீவ், நம்ம நம்பணும். நம்மளுக்கு என்ன வந்து வேணுமோ அது ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி நம்பணும். அந்த ஃப்ரீக்குவென்சியை வந்து நம்ம யூனிவர்ஸுக்கு தரணும். இல்லை நம்மளுக்கு டவுட் இருந்துச்சு, இல்லை எப்படி வரும், எப்போ வரும், இதெல்லாம் டவுட் இருந்துச்சுன்னா நம்மக்கிட்ட இல்லைன்றத நம்ம பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிற மாதிரி அந்த ஃப்ரீக்குவென்சியில் தான் ஒர்க் ஆகும். அப்போ நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்கிற மாதிரி முழுசாக நம்பணும். ரிசீவ்,
நம்ம கிட்ட நம்ம என்ன வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோமோ அது நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருந்தால் நம்ம எப்படி வந்து ஃபீல் பண்ணுவோம், எவ்வளோ வந்து சந்தோஷமாக இருப்போம், அந்த ஃபீலிங்ஸை நம்ம கொடுக்கணும். இப்போ ஃபோனை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறேன்னா அந்த ஃபோன் வந்து நான் ஃபஸ்ட்டு கையில் வாங்கும் போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதில் வந்து நான் ஏதோ ஒரு விஷயம் பண்ணும்போது நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன், அதில் வந்து நான் வந்து ஃபோட்டோ எடுக்கும்போது இல்லை வீடியோஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே நான் ஃபீல் பண்ணணும். ஆல்ரெடி இருக்கிற மாதிரி எந்த ஒரு சந்தேகமுமே அதில் எனக்கு வரக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி என்கிட்ட அந்த பொருள் இருக்குது. இதுக்காக ஒரு எக்ஸாம்பிள் கூட தந்திருக்காங்க, அது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். 3 ஸ்டெப் தான். ஆஸ்க்கு, பிலீவு, ரிசீவ். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.